ஹை காய்ஸ், நம்ம ஒரு புது ஸ்பாட்டுக்கு இன்றைக்கி வந்திருக்கிறோம். இந்த பேர் வந்து இது பாருங்க, கீர் வேற உடையிற மாதிரி இருக்குது. உடனே என்ன பீடன்றானுங்க இவனுங்க. ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் அருண் ரோம்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்தோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேரளாவில் இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்க கள்ளிப்பாரா அப்படின்ற ஒரு ஊரில் தான். ஸோ நீங்கள் நிறையா ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்து நீலக்குறிஞ்சி அப்படின்ற ஒரு பூ வந்து இங்கே பூத்துச்சு. அந்த பூ வந்து 12 வருஷத்துக்கு ஒரு இடம் பூக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடு. உங்கள்கிட்ட 4x4 வெஹிக்கிள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து போக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே லோக்கல் ஜீப் சஃபாரிஸ் இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் 2500 கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே உங்களை இந்த மாதிரி பிளேசஸ்க்கு வந்து கூப்பிட்டு போவாங்க. எங்ககிட்ட வந்து 4x4 வெஹிக்கிள் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் ஜீப்லேயே எங்களோட ஓன் வெஹிக்கிள்லேயே நீங்கள் போயிட்டோம். ஸோ இங்கே நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வர்றதுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, யாரும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆனால் என்ன, உங்கள் வண்டியை வந்து ஆஃப் ரோட் கேப்பபிளாக இருக்கணும். அதாவது 4x4 சிஸ்டம் இருந்தால் மட்டும் நீங்கள் போகலாம். நீங்கள் நார்மலாக இருக்கிற ஹை கிளியரன்ஸ் வண்டி இருக்க பொலிரோ, ஸ்கார்பியோ அந்த மாதிரி வண்டி கூட இதில் ஏறாது. ஏன்னா அவ்வளோ ஸ்டீப்பான ஆக்சிடென்ட் இருக்கும் இங்கே. கண்டிப்பாக வந்துட்டு 4x4 இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து ஏறும். அப்படி இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே வந்து நீங்கள் வந்து ஜீப் ரெண்டல் எடுத்துக்கலாம். ரெண்டல் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ இந்த பிளேஸ் யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு அட்வென்ச்சர் லவ் பண்ணுறவங்க, அதே மாதிரி ஆஃப் ரோடிங் போகணும், யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடத்துக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக கள்ளிப்பாரா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு தெரியல. நீங்கள் நினைப்பீங்க இது வந்து என்னடா அது நார்மலாக தான் இருக்குது, எதுக்கு வந்து இவ்வளோ பில்டப் கொடுக்குறான், அதில் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது நேரில் போய் பார்த்தான்னு தெரியும், நல்ல ஸ்டீப்பாக இருக்கும். ஸோ வீல் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ 4x4 போனால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த டெரைன் வந்து நம்ம வந்து ஏற முடியும். இந்த இடம் வந்து மூணாருக்கு போகிற வழியில் இருந்தால் பூப்பாரா பக்கத்தில் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு 3 ட்ரிப் வரீங்க, ஸோ எப்பவும் போல் இருக்கிற வியூ பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சிச்சு, ஒரு அட்வென்ச்சரான ஒரு த்ரில்லான ரைட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கள்ளிப்பாறை கிளம்பலாம். ஸோ பூப்பாறையிலேருந்தே உங்களுக்கு வந்து ஜீப் டாக்ஸிஸ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் கள்ளிப்பாறை வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து ஜீப் ரெண்டல் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம வண்டி. ஸோ இதில் தான் நம்ம போயிருந்தோம். எங்களோட வண்டி என்ன தான் 4x4 கெப்பாசிட்டி இருந்தாலுமே எங்களோட வண்டியுமே பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்களும் பிரேக் டவுன் ஆகி அங்கேயே ஒரு 4 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி அப்புறம் மெக்கானிக்கை டவுன்லேருந்து வர வச்சு தான் நாங்கள் வந்து கொண்டு போனோம். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க நீங்கள் வந்து ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட ஓன் வெஹிக்கிள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இல்லை எனக்கு ரிஸ்க் எதுவும் வேண்டாம், நான் வந்து சேஃபாக போயிட்டு சேஃபாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரைவேட் டாக்ஸிஸ் வந்து நீங்கள் வந்து கூப்பிட்டுக்கலாம். பாருங்க, இங்கே பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. திரும்புங்க, 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 திரும்புங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் திரும்புகிற இடம் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து வியூ பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். அங்கங்கே நிறுத்தி நீங்கள் வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுத்து போயிட்டுருக்கலாம். உங்களுக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து மலை மட்டும்தான் தெரியும் இந்த இடத்துல. அண்ட் இது ஒரு செக்லூர்டான பிளேஸ். நீங்கள் மட்டும்தான் இங்கே இருப்பீங்க, வேறு யாருமே வந்து இங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஜீப் ரெண்டல் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து விசிட் பண்ணலாம். அப்படிங்களா, எங்களுக்கு வந்து ஜீப் சஃபாரி வேண்டாம், எனக்கு ட்ரெக் பண்ணி போகணும் அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரெக் பண்ணி போகலாம். இது ஒரு 3 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இருக்கும். ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கிடையாது, பிளெயின்ஸ் மாதிரி தான் இருக்கும், கிராஸ் லேண்ட்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரெக் பண்ணியும் இந்த இடத்துக்கு போகலாம். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க. ஏன்னா இந்த இடம் வந்து ரொம்ப தனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து கேங்காக அந்த மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியாக வந்துட்டு போகலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து மெயினாக வந்து யானைங்க நடமாட்டம் இருக்கும். ஸோ ஈவினிங் இந்த மாதிரி ஏர்லி மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யானை இருக்கும். நீங்கள் அந்த யானை பிண்டத்தை வந்து அங்கங்கே பார்க்கலாம். ஸோ வந்து கேர்ஃபுல்லாக இருங்க.
வீடியோ எடுக்கிறதுக்காக எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேமரா கொடுத்து முன்னாடி நடந்து போக சொன்னோம். ஸோ அந்த வீடியோ தான் இது. இப்போ சம்மராக இருக்கிறதுனால ஸோ நாங்கள் பண்ண தப்பு பண்ணிடுறீங்க. நாங்கள் கரெக்டாக ஒரு 1 மணி 2 மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி போனோம். ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சுற்றி ஒதுங்கிறதுக்கு ஒரு மரம் கூட இருக்காது. ஸோ அதனால நீங்கள் ஈவினிங் டைம் இந்த ட்ரிப் நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும். நிறைய சமயம் நீங்கள் வந்து சன்செட்டும் வந்து இங்கேருந்து பார்க்கலாம். நல்லாயிருக்கும் உங்களுக்கு இங்கேருந்து பார்க்க. இந்த வண்டியில் தான் நம்ம ஏறி வந்தோம். இது ஒரு 1987 மாடல் மஹேந்திரா ஜீப்பு. ஸோ இதே மாதிரி நீங்கள் பார்க்குற அந்த பாதை மாதிரி ஏறி மேலே வந்து ஒரு 2-3 மலை கிராஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து கடைசி வியூ பாயிண்ட் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து ஒரு குவாரி, கல்குவாரி. இங்கே வந்து கல்லை வெட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்க்கவே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. நல்லா ஃபுல்லாக சீனிக் வியூஸாக இருக்குது. இந்த இடம் மட்டும் நமக்கு வந்து கல்லை தோண்டி எடுத்துகிட்டு இருக்காங்களேன்னு நினைக்கிறப்போம். எல்லா ட்ரிப்லையும் இப்படி ஒருத்தன் இருப்பான், நம்ம கூட வந்திருப்பான், ஆனால் வந்து தனியாக உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருப்பான். அதே மாதிரி தான் எங்கள் ட்ரிப்லேயும் ஒருத்தன் தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி தனியாக உட்காந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தான். ஸோ நாங்களும் கண்டுக்கல, நாங்கள் தனியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த குவாரி வந்து இதுதான். ஸோ இங்கே கீழே போகிறதுக்கும் வழி இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே போனால் குவாரியில் குளிக்கலான்னு. ஹே காய்ஸ், நம்ம ஒரு புது ஸ்பாட்டுக்கு இன்றைக்கி வந்திருக்கிறோம். இந்த பேர் வந்து கள்ளிப்பாறை. நிறைய பேருக்கு பழைய ஸ்பாட்டு, ஆனால் எங்களுக்கு புது ஸ்பாட்டு. நான் மட்டும் தனியாக முன்னாடி வந்துட்டேன். அங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸு வண்டியில் வராங்க, காட்டுறேன். ஜூம் பண்ண முடியல. அங்கே சின்னதாக ஒரு ஜீப் வருது, அதுதான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு. என்னத்துக்கு கோப்ரோ வாங்கினானுங்கன்னு தெரில. ஜூம் ஆக மாட்டேது, ஒன்றும் ஆக மாட்டேது. ஐயோ பாருங்க, டாப்புக்கு போகும். இன்னும் கூட கொஞ்சம் டாப். நம்ம ஒரு வீடு வேறு இருக்கு, போயிட்டு காட்டுறேன். ஸோ எங்கள் ஃப்ரெண்டு முன்னாடி நடந்து வந்துட்டோம். நாங்கள் அந்த மலையில் வந்து அந்த மலைக்கு வந்து இப்போ கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியல, அவங்க பாருங்க இப்போ தான் வளைஞ்சி வருது. ஸோ மேலே பார்க்குறது வந்து அந்த மலை ஏறி தான் ஒரு மலை இறங்கி திரும்ப இன்னொரு மலை நம்ம வந்து ஏறணும். நீங்கள் ஆல்ரெடி ஆஃப் ரோட் போயிருக்கீங்க, இந்த மாதிரி டெரைன்ஸ் போயிருக்கீங்கன்னா மட்டும் கண்டிப்பாக உங்கள் ஓன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வாங்க. இல்லைனா வந்து நீங்கள் எந்த ரெண்டே எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து எவ்வளோ பள்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நீங்கள் உருண்டு கீழே விழுந்துருவீங்க. இப்போ நம்மளோட வண்டியே ஒரு இடத்துல ஏற முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகி திரும்ப வந்து ஏறி வந்தோம். உங்களோட வெஹிக்கிளில் வரீங்க அப்படின்னாலும் மோஸ்ட்லி வந்து நீங்கள் வந்து தனியாக வராதீங்க, ஒரு குரூப்பாக வாங்க. அண்ட் எல்லா வண்டியுமே வந்து 4x4 ஆப்ஷன் இருக்கிற வண்டியாக பார்த்து நீங்கள் வந்து வாங்க. கார்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல ஏறவே ஏறாது, கீழே வந்து ஸ்ட்ரகிள் ஆகிடும். நம்ம 2வது மலை ஏறி முடிச்சுட்டு இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட் தான் இது. ஸோ நீங்களே பாருங்கள், அது வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம வந்து கஷ்டப்பட்டு மேலே வந்து ஏறி வந்ததுக்கான ஒர்த்து அப்படின்னு நமக்கு வந்து தோணும். ஸோ நீங்கள் அந்த பார்க்குற கோடாக இருக்கிற இடம் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏறி வந்த மலை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஏரியாவில் தான் வந்துட்டு 12 வருஷத்துக்கு ஒரு இடம் பூக்கிற நீலக்குறிஞ்சி பூ வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கே பூத்துச்சு.
ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு நீலக்குறிஞ்சியாக தான் அப்போ இருந்துச்சு. இது வந்து நம்ம ஃபைனல் வியூ பாயிண்ட் போகிறதுக்கான ஒரு பிளேஸ். இது வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு பிளைன்ஸாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே இன்னொரு மலை இறங்கி திரும்ப கடைசி மலை வந்து ஏறுவீங்க. ஸோ அங்கே தான் வந்து எங்கள் வண்டிக்கு ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. ப்ராப்ளம் ஆகி நாங்கள் ஒரு 4 மணி நேரம் வந்து யாருமே இல்லாமல் ஹெல்ப் இல்லாமல் இங்கே தான் நாங்கள் வந்து ஸ்டக் ஆகியிருந்தோம். அப்புறம் எங்கள் ஃப்ரெண்டு மூலயமா அங்கே நெடுங்கண்டன்ற ஊரில் இருந்து மெக்கானிக் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க வண்டியை. ஸோ இங்கே இதுக்கப்புறம் இருக்கிற வியூ பாயிண்டில் தான் நாங்கள் வந்து ஸ்டக் ஆகி நின்னோம். இந்த வியூ பாயிண்ட் வரீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் ஸ்நாக்ஸு, தண்ணி பாட்டில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான இடம். கீர் வேறு உடையிற மாதிரி இருக்குது. நம்ம டிரைவர் அவர் தான். இந்த என்னடா உடனே என்ன பீடன்றானுங்க இவனுங்க. காய்ஸ், இதுக்கு எனக்கு அந்த சம்மந்தமும் இல்லை. இடத்த மட்டும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. சுற்றி மலை கான்கர் பண்ணுறோம் எல்லா மலையும். அவன் தான் டிரைவரு, அவன் கண்டக்டரு, இவர் தான் கிளீனர். மனுஷன் வந்து ஒரு சரி ஓகே. அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டீட்டெயிலாக காட்டுறான். அதுதான் நம்ம போக வேண்டிய ஸ்பாட்டு. அது ஒரு அருமையான ஸ்பாட்டு. அந்த இடத்துக்கு இது வரைக்கும் யாருமே போனதில்லை. அந்த வழித்தடமே நாங்கள் போயிட்டு தான் உருவாக்கன்ட்டு. இந்த வீடியோக்கு அப்புறம் தான் வந்துட்டு எங்கள் வண்டியில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது என்னென்னா, கியர் விலகவே இல்லை, நியூட்ரல்லையே இருந்துச்சு வண்டி. நாங்கள் அதை எப்படி ரெடி பண்ணோம், எப்படி கொண்டு போனோம், அங்கே என்னென்னலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். டைம் இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆஃப் ரோடிங்கோட செகண்ட் பார்ட் வந்து நாங்கள் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதில் இதை விட நல்ல வியூஸ் நிறையா இருக்குது. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை.